ஹாய்டா. காதலுக்கு மொழியில் விஎஃப்எஃப் அதோட நெக்ஸ்ட் பார்ட். பூனை பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போ உங்களை இப்பில் கை கொடுத்தா அவ்வளோ க்ளோஸாக அப்படி பிடிச்சி வச்சுருக்கான். அவனை உங்களால் பார்க்கவே முடியல. அவள் ஒரு ஸ்டேஞ்சர் உங்களுக்கு தோணலை. அவன் கிஸ் பண்ணுறான், தள்ளி விடவும் தோணலை. ஆல்ரெடி 2 பேரும் மேற்கொண்டே பண்ண அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? அவனை ஹஸ்பண்டாக நினைக்கிறீங்க. ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் டச் பண்ணும்போதும் எப்படி இன்னும் சொல்வா, அந்த ஃபீல் தான் இருக்குது உங்களுக்கு. அவனுமே உங்களை ஒய்ஃபாக தான் நினைக்கிறான். உங்களுக்குள்ள இந்த 3 டேஸாக பார்த்துக்கிற அந்த வயனான்ட்டையா கிடையாது. உங்களுக்கு ஃபீல் ஆகிறது எல்லாமே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு லைஃப் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க இல்லையா? அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது. அதனால தான் அவன் கிஸ் பண்ணுறான். உங்களால் நோ சொல்ல முடியல. அவன் ஹிப்பில் கை கொடுத்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். கண்ணை கிரிப்பாக மூடிட்டு தலையை குனிஞ்சிட்டு அமைதியாக இருக்கீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் ஏசை ஒரு கடிக்கிறான். ஒரே கூஸ்பம் மூமெண்ட் தான். அவனுடைய இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணி எஸ் கீழே நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறான். உங்களை இழுத்து அப்படியே வாலில் லாக் பண்ணுறான். நீங்கள் இன்னுமே கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. அவன் கையை உங்கள் ஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் நெக்கு, உங்கள் ஷோல்டரு அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு ஒயிட் மார்க் வலிக்குது. அந்த டைம்லலாம் அவனோட ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவனோட கையை உங்கள் ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்க. உங்களுக்கு உங்கள் உடம்பே ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் அப்பர் செஸ்டில் ஒரு ஒயிட் டோன் பண்ணுறான். ஃபேஸை கப் பண்ணி டியா அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸுக்கிட்ட இருக்கான். ரொம்ப டீப்பாக அவனோட கையை உங்கள் இன்னருக்கு மேலே உங்கள் செஸ்ட் மேலே இருக்க கிஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறான். கிஸ்ஸும் வலிக்குது. அவங்க கை வச்சுருக்கா இல்லையா, அதுவும் வலிக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அவனோட கையை உங்கள் இன்னரை அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கை அவங்க இன்னருக்குள்ளேயும் வருது. இப்போ சார் ரெடி ஆயிட்டிங்களா? பக்குன்னு பயந்துட்டீங்க. கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. அவன் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெளியே இருங்க, உள்ள வராதிங்க. ஓகே சார். ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு மாதிரி இருக்கு. உங்ககிட்ட என்னென்ன ட்ரை பண்ணுறான் பண்ணியிருக்கான் இப்போ தான் புரியுது. அவன் கான்சியஸை மிஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்ககிட்ட மூவ் பண்ணியிருக்கான். உங்கள் மேலெல்லாம் இருந்து கை எடுத்துட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் கூட ஒரு மாதிரி ஆகிட்டுருக்க. உங்கள் ஷர்ட்டு பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவன் அந்த கையை எடுத்து விட்டுட்டு உங்களை இழுத்து டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அதை காட்டுறான். நீங்கள் போயிட்டு அதை கொண்டு வரீங்க. உங்கள் ஷர்ட்டு வர ஒரு கையில் பிடிச்சிக்கிறீங்க. பட்டன் இல்லாமல் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் வாங்க, நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். அவனும் உங்ககிட்ட வந்து அகெயின் உங்கள் ஷர்ட்டில் இருக்க அந்த கையை எடுத்து விட்டுட்டு நான் நன்னடி இருக்கேன். எதுக்கு இது கவர் பண்ணுறேன், கையிடு. 2 பேரும் கொரியன்லேயே பேசிக்கிறீங்க. அவனுக்கு நீங்கள் ஒய்ஃபாக இருக்கும்போது இப்படிலாம் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அவனுக்கு போட்டு விட்டுருப்பீங்களோ, இப்பயும் அப்படி தான் போட்டு விட்டுருக்கீங்க. ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் யூஸ் பண்ண ட்ரெஸ் இல்லையா, எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்பவும் பழக்கமாக அந்த ட்ரெஸ்ஸு போடுவாங்க இல்லையா, வேகமாக அவனுக்கு போட்டு விட்டுறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை டச் பண்ணும்போதே உங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு அது அவனோட ட்ரெஸ் தானே. புரியல, இப்போ எப்படி அவனோட ட்ரெஸ்ஸு? இது உண்மையாக தான் அவந்து தானா? இந்த இந்த கலரில் ட்ரெஸ்ஸில் நம்ம ஒரு எம்ப்ராய்டரி போட்டு வச்சுருப்போம்ல,
அப்படி திங்க் பண்ணும் போதே அவள் கை கிட்ட பார்க்குறீங்க, அந்த எம்ப்ராய்டரி இருக்கு. நீங்கள் அதை பார்க்குறீங்கன்ட்டு வியும் பார்க்குறான், சிரிக்கிறான். ஏன் ஒரு நிமிஷம் என்னடி? ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க. எதுக்கு? கழட்டுங்க சொல்கிறேன். இவ்வாயான் வாயை மூடுங்க. சைலண்ட் ஆகிட்டான். நீங்கள் அவனோட ட்ரெஸ்ஸோட அந்த நாட்டை ரிமூவ் பண்ணி மேலே இருக்க அந்த கோட்டை மட்டும் எடுக்கிறீங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சுட்டு, நான் கிளம்பணும். யார் ஆர்டர் போட்டாலும் இவ்வளோ பயம் இருக்க மாட்டேங்குதுண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? நீங்கள் அவனை பார்த்து சரிச்சிட்ட. பயம் இருக்கா? வெயிட் பண்ணுங்க அப்படியே சொல்லிட்டு வேறு கோட்டு கொண்டு வந்தா. இதை போட்டுக்கோங்க. இதுவா? இது இந்த ட்ரெஸ்ஸுக்கே செட் ஆகாதுடி. செட் ஆகுதோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. இதை போட்டுக்கோங்கன்னா போட்டுக்கோங்க. அவனுமே அந்த சுச்சுவேஷனில் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருந்திருப்பான். ஓகேவா? போதுமா? நீங்கள் அந்த நாட் போட்டு விட்டுட்டே சரி இந்த மாதிரி பண்ணுறேன்னா என்னாச்சு, ஏதாவது ஸ்பெஷலாக கேட்க மாட்டிங்களா? கேட்கணுன்னு தான் தோணுது. பட் நீங்கள் தான் அந்த கிங்குக்கே ஆர்டர் பண்ணுறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கை பாருங்கள். அவனும் உங்கள் கையை பார்க்குறான். போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும் தெரியாதா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனாலும் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு இதை நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. உங்கள் தாட் வரும்போதெல்லாம் உங்கள் பையன் கூட பேசுவேன். எனக்கு அப்படி ஓடிடும் நீங்கள் வர வரைக்கும். பட் எங்களுடைய தாட் உங்களுக்கு வரும்ல. நீங்கள் போகிறது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு. எங்களை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. போயிட்டு சீக்கிரமாக வாங்க. அப்படியே சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணியிருந்துருப்பீங்க. அது வந்த உடனே இப்போது நீங்கள் கையை தான் பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணே கலங்குது. பிகாஸ் அதுதான் நீங்கள் வியை பார்த்தது ஃபைனல் டே. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து இறந்துருப்பீங்க. அதெல்லாம் நினைக்கும் போதே கொஞ்சம் கை ஷேக் ஆகுது. வி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி டே. ஃபஸ்ட்டு தான் உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு தெரியல இதெல்லாம் உண்மையாக பொய்யா தெரியல. பட் நீ தான் என் பொண்டாட்டி, அவ்வளோதான். சத்தியமாக இன்னொரு பொண்ணு கையை கூட நான் பிடிக்க யோசிப்பேன். பட் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே உங்களை கட்டி பிடிச்சிட்ருக்கான். சார் ரெடி ஆகிட்டிங்களா? அவனுமே உங்களை விட்டுட்டு உங்கள் கண்ணெலாம் தொடச்சி விட்றான். நீங்கள் 2 பேருமே அவ்வளோவா எதுவும் பேசிக்க மாட்டேன்றீங்க. பட் அந்தளவுக்கு பாண்ட். ஃபஸ்ட்டு இந்த ஒயன் நீங்கள் இல்லை அவனுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஃபஸ்ட்டு படப்படன்னு பேசிட்டு அவனுக்கே ஆர்டர் போட்டுட்டு அவன் அப்போ ஒரு கிங்கு, அவனுக்கே ஆர்டர் பண்ணுவீங்க. நீங்கள் சொன்னது தான் அவனுக்கு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு செய்வீங்க. ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி இல்லை. அவனுக்கு ஃபீல் ஆகினாலுமே அவன் அமைதியாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை விட்டுட்டு இப்போ ஓகே நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆகிடுச்சு. அப்போ சொன்ன அதே போல் தான் இப்பயும் சொல்கிறீங்க. நீயும் வா போலாம். நானா? வாடி. உங்கள் கையை பிடிக்கிறா. இல்லை உங்கள் ரேஞ்ச் அளவுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள் அந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. நான் ஒரு மெய்டு இல்லையா? மேபி காஃபி கொடுக்கறதுக்காவது நான் வருவேன். என் கை விடுங்க. அப்போ நீங்கள் சொன்னது தான் ஞாபகம் வருது. இல்லை நீங்கள் கேங்க, நான் சும்மா வெளியூர்லேருந்து வந்த மெய்டு, அவ்வளோதான். என்னெல்லாம் போய் எங்கே அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் வரல. ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு தான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. கையை க்ரிப்பாக பிடிச்சிட்டு பாரு வாயான். அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்ககிட்ட தான் எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இப்போ தான் உங்ககிட்ட சொல்கிறான். பட் உங்களுக்கு தான் அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஓடுது. அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண, ஷர்ட் பட்டனை போடு. உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. புள்ளம்மா என் கை விடுங்க. எதுக்கு? இல்லை வெளியே போகிறோம்ல, போனால்
சரி ஃப்ரண்ட்டில் நடந்து போங்க, பின்னாடியே வரேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையை அவன் கையிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. அவன் உங்களை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இப்படி பேசக்கூடாது, புரியுதா? முன்னாடி நடந்து போகிறான், பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அங்கே போனால் ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. வி போன உடனே எல்லாரும் எழுந்து நின்று ஓகே ஹீரோ வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு டேங்க எடுங்க அப்படியே சொல்லிவிட்டு டேங்க ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு அவன் யூஸ் பண்ண அந்த வால் அந்த ஸ்வாட் அதெல்லாம் கொடுக்குறாங்க. வீக்கு அந்த ஸ்வாட் வாங்கின உடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு, கண்ணு கலங்குது. அவன் கிட்டத்தட்ட பல வருஷமாக யூஸ் பண்ணியிருப்பான். அது இல்லைன்னா அவனால் வார்க்கு போக கூட முடியாது. அதை அவன் அந்த கேப்லேருந்து எடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கான். உண்மையால வாழ அவன் யூஸ் பண்ணது அவனுக்கு மட்டுமே. மியூசிக்லேருந்து அவன் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. ஒன்றும் அவன் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அவன் 2024 அவன் இல்லை. இப்போது அவன் மைண்ட் செட்டில் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த கிங்காக தான் இப்போ இருக்கான். அவனை சுற்றி அப்படி தான் இருக்க மாதிரி அவனுக்கே ஃபீல் ஆகுது. ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீக்கு கார்லாம் வச்சு அனுப்பி விடும்போது உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் எல்லாருமே ஒரு பஸ் மாதிரி இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏறுறீங்க. அவள் பார்த்துட்டே இருக்கான். ஃபோன் நம்பர் வாங்காமல் விட்டுட்டோமே அப்படி தோணுது. சரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நீங்களுமே நீங்கள் தங்கிட்டுருக்க அந்த ரூமில் வரீங்க. ஒரு மாதிரி இருக்குது. மார்னிங் நடந்ததெல்லாம் ஓடுது. மொபைல் வச்சுட்டு ஃபோட்டோ அதில் இருக்குது. பார்த்துட்டே ஃபஸ்ட்டுமே நான் மெய்டாக இருந்தேன், இப்போவுமே அப்படி தான் இருக்கேன். பட் ஏன் என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்குது? உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. உங்களுக்கு நான் சூஸ் ஆக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிங்கு, எவ்வளோ குயின், உங்களை மேரேஜ் பண்ணிக்க. அப்படி இருக்கும்போது மெய்டாக இருந்தால் என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது அத்தனை பேர் உங்களுக்காக லவ் ப்ரொப்போசல்லாம் நானே இன்டர்நெட்டில் பார்க்குறேன். அது எல்லாமே இருந்தாலும் ஏன் நீங்கள் இப்போ என்கிட்ட தான் வரீங்க? அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் ஃபோட்டோவை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நைட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு பாடி வாஷ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு என்னடி திங்க் பண்ணிகிட்ருக்க? ஏய் வயன், என்னது? என்னது? இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கை வைக்கிறா. வெயிட் பண்ணியிருப்பான் இல்லையா, கடிச்சிருப்பான் இல்லையா? என்னடி இது? இதுவா? இது இது என்ன சொல்கிறது? இப்படி தயங்கும் போதே இன்னொருத்தி பெட்லேருந்து உருண்டு வந்த. என்னடி ஆச்சா? தெரியலடி ஒயனுக்கு. இதை பார்க்கும்போது ஏதோ பைட். இல்லை 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 அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒயன், இது நான் பைட் மார்க்னு சொல்ல வரல, அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். பட் நீ பயப்படுத்த பார்க்கும்போதே எனக்கு டவுட் ஆகுது அப்படின்னு அவள் பார்த்துட்ருக்கா. பெட்டில் படுத்துருந்துருப்பா இல்லையா, மார்னிங் அவள் உங்கள் கூட தானே இருந்திருப்பா. ஏய் நடிதா? அது தெரியல, எங்கேயாவது இடிச்சிட்டு இருந்திருப்பேன். என்னடி வளரியா? யார் அந்த பர்சன்? தெரியும் எனக்கு. மார்னிங் அவ்வளோ மேக்கப் நீ போடும்போது என்னடா இத்தனை நாள் இல்லாமல் இந்த ஒயன் எவ்வளோ மேக்கப் பண்ணுறாளேன்னு பார்த்தேன். யாரடி? அந்த லைட்மேன் தானே? என்ன பேசுகிற? அப்படி இல்லைண்ணா வேறு யாருடி? வேறு யாராவது இங்கே வந்து டேட் பண்ணுறியா என்ன? அப்படிலாம் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, அமைதிப்படுங்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் எடுத்து பில்லோக்குள்ளே வச்சுட்டு படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாரையும் டேட் பண்ணுறா, பட் சொல்ல மாட்டேன்றா. அப்படி இருக்கு ஓகே தான், பிகாஸ் எல்லோரும் டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகலை. இப்போவாது இப்படி இருக்கீங்களே, ஓகே தான். பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நிம்மதியாக அப்படி தூங்குறீங்க. பட்டிங்கட்டியா இப்போ தான் உங்ககிட்ட ஃபிசிக்கல் டச்சில் இருக்கான். அதாவது ட்ரீமில் எப்போவுமே அவனுக்கு இந்த மாதிரி ட்ரீம் வராது.
இப்போ தான் வந்துட்டுருக்கு. மார்னிங் எழுந்து உட்காரான். நைட்டு நடந்ததெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ஒரு மூக்கும் ஒரு ஒரு புஷ்க்கும் நீங்கள் அவன் பேர் சொல்லியிருப்பீங்க. அது மார்னிங் கூட அவன் கிஸ் பண்ணும்போது நீங்கள் டீயான்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டேன். அவன் பெட்லேருந்து கீழே இறங்குறான். அவங்கள ஃபுல்லாக பார்த்துருப்பான். அதுவே ஒரு மாத்திரை இருக்கு. ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வந்தா டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு. டியாங் கார் வரும், ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அங்கேயே வந்துடுங்க அப்படி சொல்லி அவனும் கட் பண்ணுறான். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவன் போயிட்டு பேண்ட் போட்டுட்டு ஷர்ட் போடும் போது ஹிப்பில் உங்கள் நெயில் மார்க்கு நேற்று அவனை பிடிச்சிருப்பீங்க இல்லையா? பார்த்து சிரிச்சுட்டே ஷர்ட் போட்டுட்டு கீழே வரான். காரு இருக்குது. சார் டைரக்டர் ஸ்ட்ரெயிட்டாக உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. அவனுக்கு இப்போது நீங்கள் அங்கே வந்திருப்பீங்களா அப்படி தான் தோணுது. எல்லோரும் அங்கே வந்திருப்பாங்கல்ல? ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க சார், இன்னத்துக்கு போயிருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். வியும் போயிட்டு உள்ளே உட்காடுறான். கொஞ்ச நேரம் தான் வி அந்த பிளேஸுக்கு போயிட்டு இறங்கின உடனே நீங்கள் வரும் இல்லையா, அந்த வண்டியும் வந்துருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கி வராங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்க. அவனுக்கு யாருமே கண்ணில் தெரியல. உங்களை மட்டும்தான் பார்க்குறான். நீங்கள் அவனை மட்டும்தான் பார்க்குறீங்க. பட் அவன் பின்னாடி ஜியா ஓடி வரா. இப்போ தான் அவளும் வந்திருப்பான். ஓடி வந்த ஃபோர்ஸில் பேக்லேருந்து வியை ஹக் பண்ணிக்கிறா. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபேஸ்லாம் தொங்கி போயிடுச்சு. உங்களுக்கு அமைதியாக திரும்பிக்கிட்டீங்க. வீக்கு கோவம் வந்துருச்சு. டர்ன் பண்ணி பார்க்குறான், யாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு. அங்கே இருக்கிறது ஜியா. என்னடி பண்ணுறான், குய்யிடு. இல்லைச்சி, இங்கே காலு ஸ்லிப் வச்சுட்டியா அப்படி சொல்லிட்டு அவனை பிடிக்கிறா. பட் அவனுக்கு பிடிக்கல. என் மேலே இருந்து கையிடுறி. டீ எனக்கு கால் ஸ்டூடஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கேன். சரி என்ன விடு, முறைக்கிறா. என்ன ஜியா, ஆல்ரெடி உன்னை என்ன சேர்த்து வச்சேன். நிறைய ரூமர் போயிட்டுருக்கு, உனக்கு தெரியாதா? அந்த ரூமர் கிளப்புனதே இவ தான். பிகாஸ் வியை யாரும் லவ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அந்த ரூமரை கிளப்பி விட்டுருப்பா. சரிட்டியா, நான் வேணும்டா பண்ணேன். என் கால் டோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அகெயின் அவளை பிடிக்க வரும்போது வி கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா. அவன் அங்கேருந்து போன உடனே ஸ்டெடியாக நிற்கிறான். ரொம்ப கஷ்டம், உன்னை எப்படி தான் என் வழிக்கு கொண்டு வருவேன்னு தெரியல அப்படி திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வரா. அந்த ட்ராமாவுக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வியை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்கிட்ட போயிட்டு ஹாய். அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எல்லாத்தையும் சாஃப்டாக தான் நடந்துப்பான். ஆனால் அவ்வளோவா பேச மாட்டான். ஒரு லிமிட். நான் உங்களுடைய ஃபேன். எனக்கு உங்கள் சாங்ஸு எல்லாம் பிடிக்கும். ஜஸ்ட்டு நான் உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமா? வீ சைலண்ட்டாக இருக்கான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாயை திறந்து கேட்டுட்டாங்க இல்லையா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு வார்ம் அப் கொடுக்குறான். இதையும் பார்த்துட்டீங்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் கட்டி பிடிக்கிறான், முன்னாடி இருந்து ஒருத்தர் கட்டி பிடிக்கிறான். மார்னிங் இதை பக்கம் தான் நான் வந்தேன்னா அப்படி சொல்லிட்டு கடுப்பாக்குது. கடுப்பில் நின்றுட்டுருக்கீங்க. ஜியா அங்கிறது வந்த உடனே ரெண்டு பேரையும் பிரித்து விடுறா. என்னடி பண்ணுற? இல்லையா, இப்போ தான் சொன்னல ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். இது ஹெல்ப் இல்லை, எதுக்கு இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற? வி கத்த வரும்போது டைரக்டர் கிளாப் பண்ணி எல்லோரும் லிசன் பண்ணுங்க. ஷூட்டிங் ஸ்பாட் இதுதான். கீ கொண்டு வந்துட்டாங்க. டே ஓப்பன் பண்ணுறான். இங்கே தான் நம்மளுடைய ஷூட்டிங் நடக்க போதும். யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது, எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு ஓப்பன் பண்ணா. அங்கே இருக்கிறது வியோட வீடு. இங்கே வரும்போது கூட அவன் எதுவும் கவனிச்சிருக்க மாட்டான். இது பிளேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அந்த கேட்டை பார்க்கும்போது சம்திங் ஒரு ஃபீல் ஆகிருக்கும். அந்த கேட்டு ஓப்பன் பண்ண உடனே உள்ள அந்த வீடு, அது அவனோட வீடு.
ஒரு மியூசியமா இத்தனை வருஷமா கவர்மெண்ட் அதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ட்ராமாவுக்கு கொடுக்கவே கூடாது அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் பேசு, இது ஒரிஜினல் ஸ்டோரி இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுத்தையா அந்த டைரக்டர் மூவ் பண்ணுறாரு. அந்த வீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஜியாக்கு, டியாங்க்கு, ரேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேருக்கு நல்லாவே ஃபீல் ஆகிடுச்சா ஃபர்ஸ்ட் இருந்த அந்த வீடுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே நடந்து வராங்க. வயன் நம்ம உள்ளே போகலாமான்னு தெரிலடி, வயன் நில்லுடி, உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுறா, காதிலே வாங்காமல் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கீங்க. டைரக்டர் ரூமை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு ஃபோன் பேச அப்படி போயிட்டாரு. எல்லோரும் போகிறாங்க இல்லையா, 1 by 1 எல்லாருமே மீதி இருக்க பேர்லாம் பின்னாடியே வராங்க. அந்த வீட்டை ரேன் சுற்றி பார்க்குறான். அவன் எங்கெங்கே போயிருப்பானோ அது எல்லாத்தையுமே பார்க்குறான். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இடம் இருக்கும், அதையும் பார்க்குறான். அந்த பிளேஸில் தான் அவன் ரொம்ப நேரம் இருந்திருப்பான். அப்படி போயிட்டான். ஜியா இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு ரூமில் இருந்திருப்பா. அவள் அந்த ரூமுக்கு போயிட்டா. பட் நீங்களும் வீயும் நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போகிறீங்க. வி ஆப்போசிட்லேருந்து வந்துட்டுருக்கான், நீங்கள் இந்த பக்கம் இருந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த ரூமுக்கு 2 டோரு. அந்த ரூமோட டோருக்கிட்ட நின்றுட்டு எத்தனை வாட்டி இந்த ரூமுக்குள்ளே நம்ம லைஃப்குள்ளே இப்போது என்ன நடக்குது சத்தியமாக எனக்கு புரியல. உண்மையாக பொய்யா நம்ப முடியல. அப்படி நீங்கள் டோரில் கை வச்சுட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்க வீயும் அப்படி தான். 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணால் உங்கள் ரூமுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் அவன் இருக்கான். அவனுமே உங்களை தான் பார்க்குறான், நீங்களுமே அவனை தான் பார்க்குறீங்க. அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ளே வைக்கிறான். நீங்கள் ஓடி போயிட்டு அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. ஓகேடா பாய்.